ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவா கேக் எப்படி செய்யணுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா கேக் செய்யறதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவா எடுத்திருக்கேன். அதை தனியாக வச்சுக்கலாம். எந்த கிளாஸில் நீங்கள் ஒரு கிளாஸ் ரவா எடுத்தீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளாஸ் நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எந்த இதில் அரை கிளாஸ் எடுத்தீங்களோ அதே அரை கிளாஸ்க்கு நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற சாதாரண ஆயிலே எடுத்துக்கோங்க. அதையும் அந்த தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே அரை கிளாஸில் சர்க்கரையும் ஒரு 4 ஏலக்காய் டேஸ்ட்டுக்காக போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயோடு அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு அதை கலரிக்கலாம். இந்த ரவா கேக் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம 10 மினிட்ஸில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாகவே குக் ஆகி வந்துடும். இந்த ரவா கேக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்க லைக் அழுத்திட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஆஃப் கிளாஸ்க்கு மில்க் எடுத்துக்கோங்க. பாலினோடய உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது காசி ஆற வச்ச பால். அந்த பாலை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த ரெசிபியான ஹீரோயினார ரவை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் ரவை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணிட்டோடனே கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட்டை நல்லாவே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும். நீங்கள் வேணால் இது கூட வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டுன்னு ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுறதுனால எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையிலே வாங்குற மாதிரி அட்டகாசமாகவே வரும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவன் இல்லாமலே ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச மிக்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு ஓரமாக வச்சிடலாம். எல்லாம் அழகாக உப்பி வர ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதெல்லாம் ஊறிட்டு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் ஒரு பெரிய தோசை தவாவை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. தோசை தவா நல்லாவே ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி அந்த நெய்யை தடவி விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஒட்டாமல் வரும். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் ஷீட்டே போட்டுக்கலாம். நெய் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. பட்டர் ஷீட்டை நீங்கள் கீழே போடுறது மட்டும் இல்லாமல் சைட்லேயும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைட்லேயும் கொஞ்சம் அழகாக ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸ் நல்லாவே உப்பி வந்திருக்கு. இதை நம்ம நம்மளோட குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஊற்றின மிக்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஷேக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடியில் போட்டு பார்த்தீங்கன்னா லப்பர் மட்டும் போட்டு இது பண்ணிக்கோங்க. மேலே இருக்க விசில் போடாதீங்க. இப்போ தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. அது மேலே தூக்கிட்டு போய் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் நீங்கள் வைக்கக்கூடாது. ஸ்லோலே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேக் வெந்திருக்கா வேகலையான்னு தெரியறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கழிச்சுமே வேகலை. அதனால் நாங்கள் மறுபடியும் போட்டு அதை பேக் பண்ண போகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. ஃபுல்லாக உள்ளெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு டூத் ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமலே வந்திருக்கு. இப்போ நம்ம கேக்கை எடுத்து தரலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் ஆறதுக்குள்ளேயே நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். நீங்கள் கேக் பட்டர் ஷீட் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். பட் நம்ம நெய் தடவி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டு எடுக்கணும். அப்போ தான் கேக் பிடியாமல் அது கீழே ஒட்டாமல் கொஞ்சம் உங்களுக்கு வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேக்கோட டேஸ்ட் அல்டிமேட்டாக செம்மையாக இருந்தது. கடையில் வாங்குற மாதிரியே. நாங்கள் பார்த்தீங்கன்னா கேக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் போட்டு வச்சுட்டோம். அது மேலே நட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம். கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஸ்பான்ச்சியாக வந்திருந்தது. உங்களுக்கு பாருங்கள் நாங்களே அழுத்தி காட்டுறோம். நல்லா புசு புசுன்னு கேக் ப்ளஃபியாக சூப்பராகவே இருந்தது. மறக்காமல் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.